அடுத்த வார்த்தை வந்து இஸ், ஐஎஸ் இஸ். இதை வந்து நம்ம பொதுவாக இந்தியாவில் ஈஸ்ன்னு படிப்போம், ஈஸ்ன்னு படிச்சிடக்கூடாது, இஸ் அப்படின்னு ரொம்ப குறுகலாக சொல்லணும், ரொம்ப குறியலோடு சொல்லணும். இஸ், இஸ்னா இருக்கிறது, இஸ்னா இருக்கிறது. இதில் என்னென்னா இப்போ பாருங்கள், ஐ இஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது, நான் இருக்கிறேன்னு தான். அப்போ வந்து இஸ் வராது. ஆனால் எதுக்கு வரும்னா ஹீ ஷீ இட், அவன் அவள் அது, அவன் அவள் அதுக்கு வந்து கட்டாயமாக இஸ் இருக்கும், அதுக்கு மட்டும்தான் இருக்கும். பாருங்கள், ஐ ஆம், ஆனால் ஹீக்கு வந்து இஸ். நான் இருக்கிறேன், பட் அவன் இருக்கிறான், அவள் இருக்கிறாள், ஷீ இஸ். இட் இஸ், அது இருக்கிறது. இஸ்னா இருக்கிறேன், இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு விஷயமும் இருக்குது, இஸ் வந்து இஸ்ஸுக்கு அப்புறம் மெயின் வர்புன்னு சொல்கிற முக்கிய வினைச்சொல் வந்தால் இஸ்ஸுக்கு வேறு மீனிங். நம்ம அந்த வார்த்தை வர்றப்ப அதை இப்போ பார்க்கலாம், இப்போ அதை பார்க்க வேணாம். ஆனால் ஒரே விஷயம், இஸ்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஹீ ஷீ இட், அவன் அவள் அதுக்கு தான் அது வரும். அவன்னா ரமேஷ் அப்படின்னு ஒரு ராஜான்னு ஒரு பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராஜா என்கிற ஆண்மகனுக்காக ஹீன்னு மாறும், ராஜா இஸ், ஹீ இஸ். அதேமாதிரி ராணி அப்படின்னு ஒரு பெண், அந்த பெண்ணை குறிக்குது. அப்போ வந்து ராணி இஸ், ஷீ இஸ். அப்போ அவள் இருக்கிறாள், ராணி இருக்கிறாள். இப்போ பாருங்கள், அதுதான் ராணி இஸ், ஷீ இஸ். இட் இஸ், அது இருக்கிறது. இன்னொரு நாய்க்குட்டி இருக்குன்னா, நாய் இருக்குது. டாக் இஸ் தேர் இன் அவர் ஹவுஸ், எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குது. டாக் இஸ். ஸோ இட்டுக்கு பதில் டாக் அங்கே வருது. எகெயின் இஸ்ங்கிறது ஹீ ஷீ இட்டில் குறிக்கிற ஒரு இருக்கிறேன்னு சொல்கிற ஒரு பி வர்பு தான் இஸ்.